வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு திருமணம் சார்ந்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஆய்வின் பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். இந்த பதிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, இதில் உள்ள குறைகளை உங்களுக்கு நிச்சயமாக சுட்டி காட்டிடுவோம். ஆனால் இந்த ஜாதகத்திற்குண்டான கேள்விக்குண்டான பதில் அப்படிங்கிறத தீர்மானம் செய்ய போவது நீங்கள் தான். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்தவரையிலும் நிறைய ஜோதிடம் அறிந்த அன்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதே போல் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களும் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. அதனால் ஒரு ஜோதிடராய் எனது தனிப்பட்ட முடிவை சொல்வதை காட்டிலும், அந்த முடிவு நீங்கள் இந்த ஜாதகம் உங்கள் கைக்கு இருந்து நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பதில் கிடைச்சிருக்கும், அல்லது நீங்கள் என்ன பதிலை வாடிக்கையாளருக்கு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஆனால் இதில் உள்ள நாம் எப்படி ஆய்வு செய்தோம், நமக்கு என்ன விதிகளை காட்டுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் வழக்கம் போல் இந்த ஜாதக ஆய்வை ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிங்க. எழுதி வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும் அந்த விதிகளை நீங்கள் இந்த ஜாதகத்துலேயும் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளர் ஜாதகங்களையும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த விதிகள் இப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அதில் கொஞ்சம் குறைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மற்ற ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்பொழுதும் அது பேருதவியாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வழக்கம் போல் இது ஒரு ஜாதக ஆய்வு. அதுலேயும் குறிப்பாக திருமணம் சார்ந்த ஒரு ஜாதக ஆய்வு. இந்த கேள்வியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா படிச்சிருக்கிறாப்புல, நல்ல சம்பாத்தியம் இருக்குது. இதில் என்ன அப்படின்னாக்கா, அவர் சுயமாக தொழில் செய்கிறாரு, சுய வருமானம் உடையவர், வேலைக்கு போகலை, ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாப்புல, வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது எல்லாம் இருந்தும் திருமணம் நடக்கலையே, இது ஏன் தள்ளி போகுது, எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியை கேட்டு தான் நம்மக்கிட்ட ஜாதகமே வந்தது. ஸோ அதற்குண்டான பதில்களை நாம் இந்த ஜாதகத்துக்கு எப்படிலாம் ஆய்வு செய்தோம் அப்படிங்கிறத உங்களோட பகிர இருக்கின்றோம். அதனால் இந்த காணொலியை பொறுத்தவரையிலும் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஜோதிடம் படிக்கும் அன்பர்களுக்கு, ஜாதகங்கள் தேவைப்படும் அன்பர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. சரிங்களா? வாங்க இப்போது நம்ம இந்த ஜாதகத்துக்குள்ளே போயிடுவோம். முதல்ல ஜாதக கட்டத்தை வாசிக்கிறோம், எழுதிக்கோங்க. லக்னம் மிதுன லக்னம். லக்னத்தில் சூரிய பகவான் மாந்தி இருவர் இருக்கிறார்கள். லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது பகவான். அடுத்ததாக தனுசில் சனீஸ்வர பகவான். வக்ரம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. மகரத்தில் சந்திர பகவான். கும்பத்தில் ராகு பகவான். அடுத்ததாக மீனத்தில் செவ்வாய் பகவான். 12ஆம் இடமான ரிஷபத்தில் குரு, சுக்கிரன், புதன். இதில் சுக்கிர பகவான் வக்ரம் அப்படிங்கிறத எழுதிங்க. அடுத்ததாக நவாம்ச கட்டத்தையும் எழுதிங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நவாம்ச கட்டம், நவாம்சத்தில் லக்னம் மேஷ லக்னம். 2ஆம் இடமான ரிஷபத்தில் சனீஸ்வர பகவான், ராகு பகவான். 3ஆம் இடமான மிதுனத்தில் சந்திரன். 4ஆம் இடமான கடகத்தில் செவ்வாய், சுக்கிரன். 5ஆம் இடமான சிம்மத்தில் புத பகவான். 8ல் விருச்சிகத்தில் கேது. 10ல் குரு பகவான். மகரத்தில் குரு பகவான், மகர குரு. கும்ப சூரியன். இதுதான் நவாம்ச கட்டம். இப்போது இது ரெண்டுத்தையும் எழுதி வச்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். இவர் பிறக்கும்பொழுது இருந்த தசை அப்படின்னும்பொழுது சந்திர பகவான் தசையில் பிறந்திருக்கிறாரு. இருப்பு 4 வருஷம் அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க. 4 வருஷம் 10 மாதம் 6 நாள். இது ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் அந்த சில நாட்கள் அப்படிங்கிறது மாறலாம். சரிங்களா? இதுதான் இவருடைய நிலைப்பாடு. தற்போதைய நிலையில் இவருக்கு போயிட்டுருக்கிற தசாபுத்தி அமைப்புகளை எழுதி வச்சுக்கிங்க. இதுவும் உங்களுக்கு ஆய்வு செய்யும் பொழுது உபயோகப்படும். நடப்பு தசாபுத்தி அப்படின்னும்பொழுது குரு பகவான் தசை 2018 ஆரம்பிச்சது. முடிவு அப்படின்னும்பொழுது 2034 வரலும் குரு பகவான் தசை போகுது. நடப்பில் குரு பகவான் தசை. புத்திநாதர் அப்படின்னும்போது சுக்கிர பகவான் புத்தி தற்போதைய நிலையில் போயிட்டுருக்குது. இதுதான் இந்த ஜாதகத்தின் ஒரு கிரகநிலைகள் மற்றும் தற்போதைய கோச்சாரம்
தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போது நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்தை தொட்டு ஆய்வு நாம் செய்தோம் அப்படின்னாலும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னாக்கா 3 விஷயம். ஒன்று காரகம், பாவகம், பாவாதிபதி. இந்த 3 அப்படின்னும் பொழுது இந்த 3த்தையும் நம்ம வந்து ஆய்வு செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா, ஆய்வு செய்து இதில் எப்படி இருக்குது, இந்த 3ம் எப்படி இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா எதனா ஒன்று பலவீனப்பட்டிருக்கும், ஒரு சில ஜாதகங்களில் 2 பலவீனப்பட்டிருக்கும், ஒரு சில ஜாதகங்களில் 3மே பலவீனப்பட்டிருக்கும். அந்த 3மே பலவீனப்படும் பொழுது என்னதான் தசாபுத்தி அமைப்புகள் கைகூடி வந்தது அப்படின்னாலும் அது சார்ந்த ஒரு மன வருத்தத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனம். என்னதான் நம்ம பரிகாரங்கள் செய்தோம்னாலும் அல்ல வேறு ஏதேனும் முயற்சிகள் எடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதில்லை அப்படிங்கிறது ஒரு அனுபவ கருத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த திருமணம் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கும்பொழுது மட்டும் லக்னத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் ராசிக்கும் நம்ம பார்ப்பது மிக சிறந்த ஒரு அனுபவம். அதாவது ஒன்று விதி அது சரியில்லை அப்படின்னாக்கா அடுத்தது மதி. அந்த மதிக்காச்சும் இந்த 3 நிலைப்பாடுகளில் அதாவது இதே மாதிரி தான் ஆய்வு செய்யணும். அதாவது பாவகம், காரகம், பாவாதிபதி இந்த 3ஐயும் பார்த்துடணும். இந்த 3 மட்டும் பார்க்காமல் கூடுதலாக இன்னும் 2 விஷயங்களை பார்க்கணும். 2 விஷயங்களில் முதல் விஷயம் அப்படின்னும் பொழுது புத்திர அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். திருமணம் சார்ந்த வகையில் அந்த புத்திர அமைப்பு நல்லபடியாக இருந்துடுச்சு அப்படின்னாக்கா குழந்தை அமைப்பு அவங்களுக்கு இருக்குதுன்னும் போது நிச்சயமாக திருமணத்தை அது கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வரும் வாடிக்கையாளருக்கு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி வைக்கலாம். இது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி, கைகூடிடும், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் இது நடந்துடும் அப்படின்ற மாதிரி நாம் அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு அது ஒரு சிறந்த ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த புத்திரம் அமைப்புக்கும் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுவே காரகம், பாவகம், பாவாதிபதி இந்த 3 நிலைப்பாட்டையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை மனசில் நிறுத்தி தான் நம்ம வரும் வாடிக்கையாளருக்கு நம்ம பதிலை சொல்லணும். சரிங்களா? அந்த வகையில் முதல்ல இந்த ஜாதகத்துக்கு காரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுப்போம். அடுத்ததாக பாவகம், பாவாதிபதிக்கு போவோம். காரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 3 கிரகங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக படுது. திருமண கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது செவ்வாய், சுக்கிரன், குரு இந்த மூவரும் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவோ அல்லது தாமதமாகவோ உரிய காலத்திலோ நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் எதனா ஒன்று பலவீனப்பட்டு இருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னாக்கா செவ்வாய் அப்படிங்கிற மங்களக்கார கிரகத்தை பொறுத்தவரையிலும் தனது பகை கிரகங்களோட அல்லது லக்ன ரீதியான பாவகிரகங்களோடு சேருகின்ற பொழுது அது மன வாழ்க்கையில் அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக காரக கிரகம் சுக்கிரன் பலவீனப்பட்டாலும் அது கொஞ்சம் தாமதத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த இரண்டும் கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும்போது கோச்சாரத்தில் குரு பகவான் தான் ஒரு சுபகிரகம். அது திருமணத்தை ஒரு மனநிறைவோடு நிறுத்தி ஒரு கொடுப்பதற்கு அது முக்கிய பங்காற்றுது ஜாதகத்தில். அவருடைய நிலைப்பாடும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் குரு பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு சுபகிரகம் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் அவரை பொறுத்தவரையிலும் குழந்தைக்கான காரக கிரகமாகவும் புத்திர காரகராகவும் அவர் வராரு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இப்போது முதல்ல காரக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்துருவோம். காரக கிரகத்துக்கான முதல்ல இது ஆண் ஜாதகம் அப்படிங்கிறத எழுதிங்க. ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரையிலும் நாம் சீர்தூக்கி பார்ப்பது சுக்கிர பகவானை மட்டும்தான். சுக்கிரன் தான் களத்தில் காரக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சுக்கிரன் நிலைப்பாட்டை முதல்ல பார்ப்போம். இங்கே சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்குது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ காரக கிரகம் அப்படிங்கிறது லக்ன ரீதியாக கொஞ்சம் மறைவிடத்தில் இருந்தாலும் அடுத்தது அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்கின்ற பொழுது வக்ரம் பெற்று இருப்பது கொஞ்சம் சிறப்பல்ல. பொதுவாக வக்ர கிரகங்களை பொறுத்தவரையிலும் அது எந்த ஒரு சம்பவத்தையும் தடை செய்யாது, ஆனால் தாமதப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ வக்ரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அவர் 12இல் இருப்பது கொஞ்சம் சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இருப்பினும் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற போது
அது வந்து மறைவு ஸ்தானமாக அது வந்து வராது அப்படின்னும் ஜோதிட விதி உள்ளது. அதையும் நம்ம வந்து மனசில் பார்த்துக்கணும். ரைட். அடுத்ததாக செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது சிறப்பு. காரணம் என்னன்னாக்கா, 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் திக்பலம் பெறுவார். ஆக இந்த ஜாதகத்தில் மங்களக்காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல திக்பலத்தோடு இருப்பது சிறப்பு. இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, ஒரு பலம் பெறும் கிரகம் லக்ன ரீதியாக அது வந்து சுப கிரகமா, சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமா அப்படின்றத பார்க்கணும். இங்கே வந்து அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் இந்த மிதுன லக்னத்திற்கு அவர் வந்து 6-11க்குரியவர். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் 11ஆம் இடம் என்பது ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு வெற்றி ஸ்தானம், அதே போல் வந்து லாபஸ்தானம். அந்த இடம் 10ல் இருந்து திக்பலம் பெற்று இருப்பது ஒரு சிறந்த அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது குரு பகவான். குரு பகவான் அப்படிங்கிறவர் இங்கே வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது 2 வகையில் இது வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். எந்த வகையில் அப்படின்னும் பொழுது, 7ஆம் பாவாதிபதி தன் வீட்டுக்கு மறைவது அப்படின்னும் பொழுது, இது வந்து கொஞ்சம் தாமதம், திருமண தாமதத்திற்கு முக்கிய காரணங்களில் இந்த ஒரு விதியும் அடங்கும். அதனால் இந்த விதியை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வரும் ஜாதகங்களை நீங்கள் வந்து ஆய்வு செய்து பார்க்கலாம். தன் வீட்டுக்கு அது வந்து மறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியும், லக்னத்திற்கும் அது வந்து மறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துது. ஆக இது வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக இவரே வந்து புத்திர காரகராகிறாரு. அந்த புத்திர காரக கிரகமும் 12ஆம் இடத்துல இருப்பது அந்த அளவுக்கு வந்து சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து காரக கிரகங்கள் நமக்கு சொல்லும் ஒரு செய்தி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, முக்கியமாக வந்து ஒரு பிளானட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி, 2 வந்து பலவீனப்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக இந்த 3 விஷயங்களையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது, இந்த 3ம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, காரக கிரகங்களில் 2 பலவீனப்பட்டு இருக்குது, 1 நல்லா இருக்குது. ஆக பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது, இது வந்து திருமணத்தை தாமதப்படுத்துமே தவிர தடுத்து நிறுத்தாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அந்த வகையில் இது வந்து சிறப்பு அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாவத்துக்கு வந்துடுவோம். பாவம் அப்படின்னும்பொழுது திருமணம் சார்ந்த ஆய்வுக்கு பாவகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, லக்ன ரீதியாக 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 3 பாவங்களும் சிறப்பாக இருந்தது அப்படின்னாக்கா, ஒரு உரிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்குற, நம்ம எதை சார்ந்து நம்ம ஆய்வு செய்கிறோமோ அதனுடைய பலாபலன்கள் நிச்சயமாக கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில் இங்கே 2ஆம் பாவம் அப்படின்னும்பொழுது, 2ஆம் பாவத்தில் எந்த ஒரு கிரகங்களும் இல்லை. 2ஆம் பாவாதிபதி 8ல் இருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் எந்த கிரகங்களும் இருப்பது சிறப்பல்ல. ஏன் அப்படின்னாக்கா, 8ல் இருக்கிற கிரகம் கஷ்ட நஷ்டங்களை மட்டுமே பெரும்பான்மையாக கொடுக்கும். ஆனால் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகலாம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, 8ல் இருக்கும் கிரகம் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும். அப்போது தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த பாவகத்தின் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில் 2ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் இந்த சந்திர பகவான் 8ல் இருந்தாலும், இந்த சந்திரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 2ஆம் இடத்துல சொல்லக்கூடிய அந்த கல்வி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா செல்வ நிலை அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் சிறப்பாகவே வந்துடும். ஆனால் உயிர்காரகத்துவத்துக்கு இது வந்து கொஞ்சம் சங்கடம் கொடுக்கும் அமைப்புன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஒரு 50% 50% அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாவம் அப்படின்னும்போது இந்த 2ஆம் பாவத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. அப்போ 2ஆம் வீட்டின் பலாபலன்களையும் 8ஆம் இடத்தின் பலாபலன்களையும் இப்போ வந்து சந்திரன் தான் செய்யணும். சரி, இப்போ அந்த இடத்துல கிரகங்கள் இல்லை அப்படின்னாக்க, நம்ம அதுக்கு அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா, அந்த பாவகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பாவத்தை பொறுத்தவரையிலும் லக்னத்தில் சூரியனும் 3ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும் நின்று இந்த பாவகம் அப்படிங்கிறது பாபகத்திரி தோஷத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 2ஆம் பாவகத்தை பார்த்தாச்சு. அடுத்ததாக 7ஆம் பாவத்துக்கு வந்துடும். 7ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று நிற்கிறார். இது சிறப்பல்ல. சரி, ஒரு கிரகம் நிற்கிது, இந்த கிரகம் தான் இந்த வீட்டின் வேலையை செய்யறதுல முதன்மையான பங்கு வகிக்க போகுது அப்படின்ற நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதன் அதிபதி என்ன ஆனார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இதன் அதிபதி தன் வீட்டுக்கு 6ல் போயிட்டு மறைஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. பொதுவாக வந்து இந்த உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து 3 வித தோஷங்களை உடைய கிரகமாக வர்றார். 1, கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறார். அடுத்ததாக 7ஆம் இடம் தான் உபய லக்னங்களுக்கு மாரகஸ்தானம். ஆக மாரகாதிபத்திய தோஷத்தையும் அவர் பெறுகிறார். கூடுதலாக 7ஆம் இடம் பாதகஸ்தானம்.
பாதகாதிபத்திய தோஷமும் பெறுகிறார். அப்படி 3 வித தோஷங்களை கொண்ட இந்த கிரகமானது ஜாதகத்தில் பலம் பெறாமல் இருப்பது சிறப்பு. எந்த அளவுக்கு அது பலவீனப்படுதோ அந்த அளவுக்கு ஜாதகர்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில் குரு பகவானை பொறுத்தவரையிலும் 12ஆம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் நல்ல விஷயந்தான். அப்படின்னாலும் அது தன் வீட்டுக்கு மறையிறதுனால அது கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். 2வது அவரே புத்திர காரகர ஆகிறாருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் அது கொஞ்சம் சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த நிலைப்பாட்டில் இப்போ 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. இவர் மட்டும் இருந்து இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்றது பொதுவாக 7ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது அது தாமத திருமணம் அப்படின்றத அறிவிக்கும். ஸோ அந்த விதத்துலையும் இது தாமதம் அப்படின்றத சொல்லுது. இருப்பினும் கூடுதலாக என்ன இங்கே இருக்கிற ஒரு நிலைப்பாடு அப்படின்னாக்கா, சூரியன் சமசப்தம பாறையில் 7ஆம் இடத்தை பார்க்குது. இது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பொதுவாக 3, 7, 11 தொடர்பு ஏற்பட்டு அப்படின்னாக்கா அது கொஞ்சம் தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ 7ஆம் இடத்துக்கு 2 பிரிவினை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் 2மே பார்த்தோம்னா பிரிவினை கிரகங்கள். சூரியன், சனி, ராகு இது 3மே பிரிவினை கிரகங்கள். இந்த பிரிவினை கிரகங்கள் அந்த உயிர்காரகத்துவமான 7ஆம் இடத்துல வாழ்க்கை துணையின் பாவத்துக்கு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 2வது சூரியன், சனி இந்த தொடர்பு அப்படிங்கிறது விந்து அந்த ஆண்மை விஷயங்களில் அந்த விந்துவின் நிலைப்பாட்டில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்குற அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்படி இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா அடுத்தடுத்த கொஞ்சம் விரிவாக்கமாக இதனுடைய ஆய்வை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லி விட்றோன்னு வச்சிங்களேன். இப்போ நாம் பார்க்குறது பாவகம் எப்படி இருக்குது, பாவாதிபதி எப்படி இருக்கிறாருன்றது தான். இப்போ பாவகத்தில் ஒரு பிரிவினை கோள் இருக்குது, மேலும் ஒரு பிரிவினை கோள் அந்த பாவத்தை பார்க்குது, தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு நிறுத்துவோம். அப்போது பாவகம், பாவாதிபதி 2மே இங்கே பலவீனம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பொறுத்தனாலும் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 8 அப்படிங்கிறது 7க்கு வந்தது அப்படின்னாலே அதுவே கொஞ்சம் சங்கடம் தான். 7, 8 தொடர்பு அப்படிங்கிறது அதுவே கொஞ்சம் சங்கடம் தரும் அமைப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சங்கடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லுது. இப்போது பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கின்ற போது லக்னத்துக்கு 2, 7, 8 அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே விஷயத்தை ராசிக்கும் பார்த்துடணும். ராசிக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஜோதிடருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்காமலும் கொஞ்சம் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் இது உதவும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறது. ராசி அப்படின்னும் போது இது மகர ராசி. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. ஸோ இது நாகதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போது 2ஆம் இடத்தையும் பார்த்தாச்சு, 8ஆம் இடத்தையும் பார்த்தாச்சு. 8ஆம் இடத்துல ஒரு பாவக்கோள் இருக்குது, சர்ப்பகிரகம் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டாச்சு. 7ஆம் அதிபதி தான் இங்கே இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகம் அப்படிங்கிறது பாவகத்திரி தோஷத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதன் பாவாதிபதியும் இங்கே மகரத்தில் இருக்க, ஒரு பக்கம் சனீஸ்வர பகவானும் இன்னொரு பக்கம் ராகு பகவானும் இருக்க, இந்த பாவாதிபதியும் இங்கே பாவகத்திரி தோஷத்தில் மாட்டினார். ஸோ ராசி லக்னம் 2க்குமே இது கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த பாவங்களும் காரகங்களும் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இதுக்கு புத்திரம் எப்படி இருக்குது, புத்திர ஸ்தானம் எப்படி இருக்குது, புத்திர பாவாதிபதி எப்படிங்கிறாரு. ஏன்னாக்கா அது கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா எப்படியும் குழந்தை கிடைச்சிடும். அப்போ குழந்தை கிடைக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இவருக்கு திருமணம் ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம ஏற்றிடலாம். அந்த வகையில் இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அது துலாம் வீடு. துலாம் அதிபதி சுக்கிர பகவான் வக்ரமாகி இருக்கார். தன் வீட்டுக்கு 8லும் லக்னத்துக்கு 12லும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ தன் வீட்டுக்கு 8 அப்படின்னும் போது லக்னத்துக்கு 12 அப்படின்னும் போது இது கொஞ்சம் தர்ம சங்கடமான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்த வேறு யாருன்னா பாவக்கோள்கள் பார்க்குது அப்படின்னாக்கா 6ஆம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் அந்த இடத்த பார்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ புத்திரம் சார்ந்த அமைப்பில் இது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு.
காரக கிரகம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரும் வந்து 12ல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரி, லக்னத்துக்கு தான் இந்த மாதிரி இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது மகர ராசி. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரிஷபம். ரிஷபத்தின் அதிபதி வக்ரமானார். அதுவே வந்து அப்போது அதிபதி வக்ரம் அப்படின்னும்போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தாமதம் அப்படின்றத அறிவிக்குது. 5ஆம் இடத்துல கூடவே வந்து குரு இருக்கிறார். குரு இருக்கின்ற பொழுது புத்திர காரக கிரகம். அது வந்து பாவக காரக நாஸ்தி அப்படின்னாலும் கொஞ்சம் கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இது வந்து சொல்லும். இதில் இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இது என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, இதில் யாராச்சும் ஒருவர், இந்த இருவரில் யாராச்சும் ஒருவர் 5ஆம் ஆதிபத்தியம் பெற்றிருந்து அவர்களோட வந்து இந்த குருவோ சுக்கிரனோ சம்பந்தப்படுகின்ற பொழுது, அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம். இந்த இருவரில் யாருன்னா ஒருத்தர் வந்து 5ஆம் அதிபதி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றணும். அவங்களோட வந்து இந்த இருவரில் ஒருவர் தொடர்பு கொள்ளணும். அப்படின்னும் பொழுது இப்போது சுக்கிரன் வந்து இந்த லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் 5ஆம் அதிபதி ஆகிறார். கூடவே வந்து புத்திர காரக கிரகம் குரு அப்படின்னும்போது தொடர்பில் வரார். இந்த அமைப்பு வந்து குழந்தை அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கொஞ்சம் மற்ற தாமதங்களை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் கூடுதலான தாமதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவருக்கு வந்து குழந்தை தாமதம் அப்படிங்கிறத வந்து இது வந்து அறிவிக்குது. அந்த குழந்தை தாமதத்தால் இவருக்கு வந்து கொஞ்சம் திருமணம் தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது, இது இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற எல்லோருக்குமே வந்து திருமணம் ஆகலையா, குழந்தை பிறக்கலையா, வாழ்க்கை வாழலையா அப்படின்னாக்கா, உண்மையிலேயே வந்து இது போன்ற பாவங்கள் பலவீனப்பட்டு இருந்தாலும் திருமணத்தை கொடுக்கும் ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னாக்கா, அது ஜோதிடத்தில் உண்டு. பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், அது என்ன விதி, அது எப்படி இருந்தால் வந்து இது போன்று பலவீனப்பட்டு இருந்தாலும் திருமணத்தையும் குழந்தையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ செய்யும் ஒரு விதி இருக்குது அப்படின்னாக்கா ஜோசியத்தில், அது என்ன விதி அப்படின்றத நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். ஆய்வு செஞ்சு பதில் கிடைச்சிது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் 4 பேருக்கு அது வந்து பயனடையட்டும். சரிங்களா? அடுத்தது தோஷ வகைகளில் இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் வந்து பலவீனப்பட்டு இருக்குது அப்படின்னாலும், முக்கியமான ஒரு தோஷமாக கருதப்படுவது லக்னம் பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், லக்னத்தில் வந்து சூரியன் நின்றுது. அதை வந்து சனீஸ்வர பகவான் பார்த்தார். அடுத்ததாக செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக அந்த லக்னத்தை பார்த்தார். செவ்வாய் சனி சேர்ந்து பார்த்த பாவகம், அது வந்து அந்த பாவகத்தின் பலன் அவுட் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடம் சொல்லும் ஒரு சாராம்சம். அந்த வகையில் 3 பாவக்கோள்கள் ஒரே இடத்துல சங்கமிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ லக்னம் பலவீனப்பட்டுது அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த தோஷத்தை நம்ம வந்து வெளியில் சொன்னோம் அப்படின்னாக்கா, அதை பெரும்பான்மையான வாடிக்கையாளர்கள் அதை வந்து ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது. அதனால் இங்கே வந்து அந்த தோஷத்தின் பேரை சொல்லலை, ஆனால் லக்னம் கெட்டது சிறப்பில்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு பலவீனத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னும் 2 விதிகளை மட்டும் இங்கே வந்து சொல்லி வச்சிடறோம். 3ஆம் இடத்துல கேது. இந்த கேது அப்படிங்கிறது வந்து 3ஆம் இடத்துல இருப்பது சிறப்பல்ல. தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது பகவான் இருப்பது சிறப்பல்ல. அதே போல் வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து தரிசனம் பண்ணுவாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இந்த ஜாதகத்தில் உள்ள குறைகள் என்னென்ன இருக்குது, எது சார்ந்த அமைப்பில் இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டோம். இப்போது நம்மளுடைய கேள்வி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குமா, நடக்காதா, எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்கள் சாய்ஸுக்கே விட்றோம். ஏன்னா பார்க்கின்ற உங்களுக்கு பல பேருக்கு வந்து இந்த ஜோதிடத்தின் அபரிமிதமான ஒரு நிலைப்பாடு எல்லாமே புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு அன்பர்கள் தான் வந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால இதனுடைய சாய்ஸை உங்களுக்கே விட்றேன் நண்பர்களே. உங்களுக்கு மனசுக்கு என்னப்படுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் சொன்னதை தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக வந்து வேறு ஏதேனும் ஒரு காணொளியில் கேட்கின்ற அன்பர்களுக்கு நாம் வந்து நிச்சயமாக வந்து பதில் கொடுக்குறோம். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.